வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். யூனிட் 6 அப்படிங்கிறது முன்னால யூனிட் 8 இருந்தது. இப்போ வந்து யூனிட் 6 வந்து மாத்திட்டாங்க. முழுவதுமாக தமிழகம் தொடர்பான ஒரு தகவல் தான் நம்ம இந்த டாபிக்ல வந்து பார்க்கிறோம். அதுல சங்க காலம் தொடங்கி இப்போதைய காலம் வரை நடந்த இலக்கியங்கள், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றங்கள், ஆட்சி சிறப்புகள், பல தகவல்களையும் இந்த டாபிக் உள்ள வந்து கொடுத்திருக்காங்க. கரெக்டா? 19ஆம் நூற்றாண்டில் நடந்த சமூக இயக்கங்கள், அதுக்கடுத்து எழுச்சிகள், அரசியல் கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் நீதி கட்சிகள், திராவிட இயக்கங்கள், இந்த மாதிரி பல டாபிக், பெண்களின் முன்னேற்றம், இந்த மாதிரி பல டாபிக்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு யூனிட் குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நிறைய மார்க்ஸ் எதுக்குள்ள வரப்போகுதுன்னா இதுக்குள்ள இருந்து தான் வரப்போகுது. கரெக்டா? அப்போ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரோ, சங்க காலம் பற்றிய ஒரு முன்னுரை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சங்க காலம் அப்படிங்கிறது என்னன்னா வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எழுதப்பட்ட இலக்கியங்கள் எந்த காலத்துல வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடைக்கப்பட்டதும் சங்க காலத்துல இருந்து தான் வந்து கிடைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னால ஏதாவது இலக்கியங்களோ இல்லைன்னா ஏதாவது சான்றுகளோ வந்து பழங்காலத்துல, அதாவது எழுதப்பட்ட இலக்கியங்கள் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னால நமக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. அப்போ எழுதப்பட்ட காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த காலத்தை வந்து எதுல இருந்து எதுக்குள்ள வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொது ஆண்டு 300ல இருந்து பொது ஆண்டு 300 இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் தான் என்ன சொல்றாங்க, சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது BCE 300ல இருந்து BC காமன் எரா CE 300க்கு இடைப்பட்ட காலங்களை சங்கம் ஏஜ், அதாவது சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலங்களில் வந்து ஆட்சி செய்த அரசர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாட்சி மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இந்த 3 அரசர்கள் தான் வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மூவேந்தர்களும் ஆட்சி செய்த ஒரு காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சங்க காலம். அப்போ இந்த காலத்தை என்னவாக சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இரும்பு காலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சங்க காலத்தை இரும்பு காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைக்கப்பட்ட ஒரு காலம், அந்த மக்கள் இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அதற்கான எவிடன்ஸ் இந்த காலகட்டத்துல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இது என்ன சொல்றாங்க, இரும்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போக இதோட கல்ச்சர் என்ன, கல்ச்சர் அதாவது பண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாலித்திக், இங்கிலீஷ்ல வந்து மெகாலித்திக், அதாவது மெகானா பெரிய, லித் அப்படிங்கிறது கல், பெரிய கற்களை கொண்டு இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் காணப்பட்டதால் இந்த காலத்தை என்ன சொல்றாங்க, பெருங்கற்காலம், மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அப்ப சங்க காலம் அப்படிங்கிறது பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போக இதன் எல்லைகளை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வட வேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ வடக்கில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேங்கட மலை, வடக்கில் அதாவது நார்த் சைட்ல வந்து வேங்கடம், அதுக்கடுத்து தென் பகுதி குமரி முனை, குமரி முனை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, குமரி முனை தெற்கே. அதுக்கடுத்து கிழக்கே என்ன கடல் இருக்கு, வங்காள விரிகுடா இருக்கா, பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. 4வது மேற்கே என்ன கடல் இருக்குது, அரபிக்கடல், அரேபியன் சீ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மேற்கே வந்து எல்லையாக வகுக்கப்பட்டுள்ளது. அப்ப தமிழ்நாட்டின் எல்லைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கில் வேங்கடம், தெற்கில் குமரிமுனை, கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் அப்படிங்கிற எல்லைகளை கொண்டு நம்மளுடைய தமிழகம் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. இத மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.